Hi guys, welcome back to my No Gym No Equipment series. Well, I know that all of you want like a really nice flat stomach and a nice curvy waistline, but crunches maybe உங்களுக்கு neck hurt பண்ணலாம், planks maybe உங்களோட arms and wrist hurt பண்ணலாம், and also you might be finding it very boring. Well, the good news is that today I'm going to take you through 20 minutes of amazing flat stomach ab workout exercises without any pain, and you are going to gain that amazing thin flat stomach with a really nice curved waistline, and also we are going to target your lower belly without any pain. Absolutely, yes, it is true and it is possible. So we are going to begin with these kind of easy workout exercises that you can do in your house. So நம்ம எந்த ஜிம்மும் தேவையில்லை, எந்த எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை, ஈஸியாக பெயின் இல்லாமல் நம்ம எப்படி பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் பிகின். ஸோ நம்ம எந்த ஒர்க் அவுட் பண்ணாலே இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வார்ம் அப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வார்ம் அப் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஒர்க் அவுட்டும் பண்ண போகிறோம். ஏன்னா வார்ம் அப் பண்ணனால நம்மளோட ஆல்ரெடி கோர் மசில்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகிடும், அண்ட் இந்த எக்ஸசைசஸோட எஃபெக்ட் இன்னும் சூப்பராக உங்களுக்கு டார்கெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ என்னோட வார்ம் அப் ஒர்க் அவுட் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ போயிட்டு பாருங்கள். So first exercise ரொம்ப beginner stage-க்கு it is called standing side knee circles, and in the exercise number 45 seconds பண்ண போறோம். We are going to do it right side also and we are going to do it left side also. Let's begin. Exercise பார்த்தீங்கன்னா it targets your lower oblique fat and also engages stabilizers, and one more important thing is நம்மளோட hip and knee mobilityக்கு பயங்கரமான செம்மையான எக்ஸசைஸ். அண்ட் நீங்கள் எந்த ஏஜ் இருந்தாலும் எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இந்த எக்ஸசைஸ் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, தட் யூ ஹாவ் டு மேக் ஷோர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஸோ டூஸில் அண்ட் டோன்ட்ஸில் ஃபஸ்ட்டு சொல்லணும்னா இந்த ரெண்டு காலும் it has to be attached, it should not be separate. So don't do that. ஏன்னா இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணக்கூடாது, it has to be together. ஸோ ரெண்டு காலும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. and it is very important that you hold your knees, but உங்களோட pressure should not be from the knees, pressure has to be from here. So ரெண்டு பக்கமே, that is left and right, நம்ம பண்ண போகிறது 45 செகண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி 22 seconds மாதிரி நம்ம பண்ணிடலாம். அண்ட் இந்த ஒரு செட் எடுத்த உடனே get into your active zone of 15 seconds of rest. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது இஸ் bear hover knee taps, or also you can call it as bear crawl knee taps. ஸோ இந்த ரெண்டு எக்ஸசைஸில் சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த எக்ஸசைஸும் நம்ம 45 செகண்ட்ஸ் பண்ணுறோம் அண்ட் 15 செகண்ட்ஸ்க்கு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அண்ட் இதுவும் 3 times நம்ம பண்ண போகிறோம்.
ஸோ பேர் ஹாவர் டேப்ஸ் இருக்கட்டும் இல்லை பேர் க்ரால் டேப்ஸ் இருக்கட்டும், இந்த ரெண்டு விஷயத்தில் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோட்டீஸ் இஸ் தட் நம்ம ரெண்டு கையும் ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் இருக்கணும். இந்த இடமே இல்லைன்னா இந்த இடமே பேசிக்லி ஒரு எல்போஸ் ஷுட் நாட் பெண்ட் லைக் திஸ். ஸோ இந்த பிளேஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஈவன் கை இப்படியோ இருக்கக்கூடாது, ஃப்ளாட்டாக இருக்கணும். ஸோ கம்ப்ளீட் பாடி வெயிட் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பொசிஷனுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு நீயும் ஸ்லைட்டாக நம்ம லிஃப்ட் பண்ணோம். அண்ட் லிஃப்ட் பண்ணும்போது யூ ஹவ் டு மேக் ஷோர் தட் யுவர் அப்பர் பாடி, தட் இஸ் நம்மளோட இந்த என்டையர் லைன் அண்ட் நம்மளோட ஃப்ளோர் ரெண்டுமே பேரலாக இருக்கணும். And very very important thing to notice is bear hover tops we are just tapping the shoulder, and bear crawl knee taps we are tapping the knees. So opposite da number tap pannom. And the most important thing is body நம்மளுக்கு wobble ஆகக்கூடாது. இந்த பக்கம் அந்த பக்கம் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோரோட ஸ்ட்ரென்த் வச்சுட்டு, ஏன்னா திஸ் இஸ் அ கோர் எக்ஸசைஸ், கோரோட ஸ்ட்ரென்த் வச்சுட்டு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஷோல்டர் மூமெண்ட்டும் நடக்கக்கூடாது, பாடி மூமெண்ட்டும் நடக்கக்கூடாது. தட்ஸ் when your core will get activated. So make sure that இந்த அலைன்மெண்ட்டில் தான் நம்ம எப்போவுமே இருக்கணும். அண்ட் இந்த பொசிஷன் போகும்போதோ இல்லை இந்த பொசிஷன் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு லோவர் பாடி இப்படி வாபிள் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸசைஸோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் கம்ப்ளீட்லி என்கேஜஸ் யோர் கோர் அண்ட் நம்மளுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டியும் கொடுக்கும் அண்ட் மொபிலிட்டியும் கொடுக்கும் அண்ட் கம்ப்ளீட்லி ஆக்டிவேட்ஸ் யோர் பாடி. அண்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்த பர்டிகுலர் ஒர்க் அவுட் ஈவன் நம்ம ப்ரெக்னென்சி டைம்லையும் போஸ்ட்மார்ட்டம் டைம்லையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ கிரேட் எக்ஸசைஸ் ஃபார் பிகினர்ஸ், இன்டர்மீடியட் அண்ட் விச் எவர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் யூ ஆர் இன், யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை அவுட் திஸ் எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 3 நம்ம பார்க்க போகிறது இஸ் த supine pelvic marches. And in the workout பார்த்தீங்கன்னா also we are going to do it for 45 seconds and you're going to take a 15-second break. And நம்ம ஆல்ரெடி இன்டர்மீடியட் or advanced ஸ்டேஜில் இருக்கோம்னா நம்ம ஆஃப்கோர்ஸ் மோர் டைமுக்கு பண்ணலாம், பட் பிகினர்ஸ்க்கு we can do it at 45 seconds. And இந்த particular workout பார்த்தீங்கன்னா basically it targets your TVA, which is your deepest abdominal muscles. And இந்த muscle தான் generally we call it the flat stomach muscle. So amazing workout guys, do definitely try it out. So supine pelvic marches you have to remember that it is very important that நம்ம ரொம்ப ஸ்பீடாக பண்ணக்கூடாது. அண்ட் கொஞ்சமாக நம்மளோட posterior portion basically pelvic will be breathing out and breathing in. ஸோ நீங்கள் நோட் பண்ணுவீங்க தட் என் கால் லிஃப்ட் பண்ணும் போது ஐ வில் பி ஒரு பொசிஷனில் இருப்பேன் அண்ட் கால் கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்மால் டில்ட் இப்படி பெல்விக்லேருந்து கொடுத்துட்டு பேசிக்லி இட்ஸ் லைக் யூர் புஷிங் அவுட் யுவர் பெல்விக் அண்ட் தென் அகென் என்னோட கால் நான் லிஃப்ட் பண்ணுவேன். ஸோ திரும்பி ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்கள் கை ஃபுல்லாக ஃப்ளாட்டாக லை டவுன் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் லைட் கேப் இருக்கலாம். அண்ட் லிஃப்ட் பண்ணும்போது கோ பேக் அண்ட் இந்த ஒரு பெல்விக் டில்ட் கொடுத்துட்டு அகென் ப்ரீத் இன், bring your leg back, breathe out. So this is the right way to do it. So exercise number 4 that we are going to see is the seated long lean twist. And in the workout pathina it amazingly takes care of your core, it improves your flexibility and of course nammaloda pelvic muscles ko nalla work kodukum and completely helps your abdomen and your back region. So total ah pathina பயங்கரமான workout for your mobility. And in the workout நம்ம 45 seconds பண்ண போறோம் and into 3 times பண்ண போறோம் with 15 seconds of gap.
ஸோ சீட்டட் லாங் லீன் ட்விஸ்டில் பேசிக்லி இது ரஷ்யன் ட்விஸ்டோட ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரஷ்யன் ட்விஸ்டில் நம்ம இப்படி வச்சுட்டு ரஷ்யன் ட்விஸ்ட் பண்ணுறோம். பட் திஸ் இஸ் கொஞ்சம் லிட்டில் அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஸோ ரஷ்யன் ட்விஸ்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது பேசிக்லி பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெச்சும் உங்களுக்கு நடக்கும். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் இஸ் இந்த கால் இப்படி பின்னாடி வச்சுட்டு இந்த கால் ஃப்ரண்ட்டில் வைக்கும் போது ஆப்போசிட் பேசிக்லி நம்ம இந்த எல்போலேருந்து இந்த கால் புஷ் பண்ணுறோம். ஸோ யூ ஆர் கோயிங் டு புஷ் இட் அவுட் லைக் திஸ் அண்ட் ஃபுல்லாக இந்த பக்கம் டேர்ன் பண்ணிவிட்டு யூ ஆர் கோயிங் டு நம்ம ஃபேஸ் கம்ப்ளீட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த இடம் நம்ம பார்க்குற மாதிரி வி ஹவ் டு மெயின்டைன் இட். அண்ட் இது ஒரு 40 செகண்ட்ஸ் 45 செகண்ட்ஸ் முடித்த பிறகு மேக் ஷூர் யூ கம் பேக் அண்ட் டூ திஸ். இல்லைனா இட் வில் கைண்ட் ஆஃப் கேட்ச் யுவர் பேக் ஓவர் ஹியர். அண்ட் சேம் திங் நம்ம இந்த பொசிஷனில் பண்ணும்போது பேசிக்லி நம்ம லெக் வி ஆர் கீப்பிங் ஒன் லெக் பிலோ தி அதர் லெக். இந்த லெக் மேலே வச்சுட்டு இந்த ஃபீட் ஷுட் பி ஃப்ளாட் ஆன் த கிரவுண்ட். இப்படி வாபிள் ஆகக்கூடாது. ஷுட் பி கம்ப்ளீட்லி ஃப்ளாட் ஆன் த கிரவுண்ட். அண்ட் இந்த கால் இப்படி கம்ப்ளீட்லி ஃப்ளாட் இருக்கணும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரிமூவ் யுவர் ஷூஸ் ஆல்சோ அண்ட் டூ இட். அண்ட் இது வந்த உடனே ஸோ பேசிக்லி என் லெக் இப்படியோ கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி டச்சிங் மை அப்பர் செஸ்ட். ஸோ இது டச் பண்ணதுக்கப்புறம் இந்த கையில் ஐம் புஷ்ஷிங். ஸோ இது ஒரு புஷ் கொடுத்துட்டு இந்த ஷோல்டர் பேக்கில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மை நெக் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்லி இன் தி ஆப்போசிட் டைரெக்ஷன். 45 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஐ கோ பேக், ஸ்ட்ரெச் அண்ட் கம் பேக் ஹியர். So exercise number 5 that we are going to see is the hollow body rock, and in the exercise is basically very effective for your slim waist, and of course also to get a really nice round posterior muscle. And main thing enana in the workout is also known as the holy grail of a flat stomach, and very easy, no pain kind of an exercise. Let's see. பேசிக்லி இந்த ஒர்க் அவுட் இஸ் அ சூப்பர் ஒர்க் அவுட் நான் சொன்ன மாதிரி. அண்ட் இது மாஸ்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். தட்ஸ் வை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய எக்ஸசைஸ் வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ராக்கிங் பொசிஷனில் இருந்தேன். நீங்கள் ரொம்ப பிகினர் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா ராக்கிங் பொசிஷனுக்கு போகாதீங்க. பிகாஸ் யூ மைட் எஃபெக்ட் யுவர் லோவர் பேக். ஸோ ரொம்ப பிகினர் பொசிஷனில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் டூ அ வெரி ஸ்லோ without rocking, hollow this thing body without rocking. So adanaale first you lie down flat, nammaloda leg and kai fulla flat vachittu இந்த கை அண்ட் ஹெட் கொஞ்சம் 45 டிகிரீஸில் கொண்டு வந்துட்டு கால் 45 டிகிரீஸில் கொண்டு வந்துட்டு யூ கேன் கோ பேக். ஸோ பிகினர் ஸ்டேஜஸில் இருக்கிறவங்க இப்படி பண்ணிக்கலாம். கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம இந்த ராக்கிங் பொசிஷனுக்கு போகலாம். அண்ட் ராக்கிங் பொசிஷன் பண்ணும்போது இஃப் யூ ஆர் ஆல்ரெடி இன் அன் அட்வான்ஸ் ஸ்டேஜ், ராக்கிங் பொசிஷன் பண்ணும்போது ரிமெம்பர் இட்ஸ் லைக் ஆல்வேஸ் யூ ஆர் லைக் புஷ்ஷிங் அண்ட் புல்லிங். ஸோ இந்த பொசிஷன் வரும்போது யூ ஆர் பேசிக்லி புஷ்ஷிங் அண்ட் தென் யூ ஆர் புல்லிங். ஸோ இந்த பாடி நம்ம லைஃப்பில் என்ன பண்ணாலும் எனிவே இட்ஸ் லைக் வி ஆர் ஆல்வேஸ் புஷ்ஷிங் புல்லிங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏஞ்சிக்கும் போது கூட நம்ம கீழே பக்கம் புஷ் பண்ணிட்டு தான் மேலே புல் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் வை திஸ் புஷ் அண்ட் புல் இஸ் அ வெரி குட் strengthening exercise as well, and it's very effective for your abs. So this workout also we are going to do it for like 45 seconds, and enna main thing you have to remember that you have to do very slow rocking, not too fast, not too slow also, that intermediate position la irukano. And we are going to take it into 3 and we are going to take 15 seconds rest. So exercise number 6 that we are going to do is the seated pendulum legs. The name itself sounds very interesting, pendulum, and பயங்கரமான exercise. ஏன்னா இந்த side to side movement நாலே it completely targets your lower fat, lower body
body fat and also your waistline. So on the shaped and curved waistline, this is an amazing exercise and also it feels like பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெச் நடக்குது. So it's so relaxing at the same time. So no pain. They generally say that there is no gain without pain, but this exercise actually there is no pain but you gain a lot out of it. So in the exercise நம்ம 45 seconds பண்ண போறோம், into 3 times பண்ண போறோம் and 15 seconds உட ரெஸ்ட் எடுக்க போறோம். Let's start. So seated pendulum legs la pathina, you go completely flat again, but only thing is in the vaati namba kai side to side vachupom, and then take your legs like this, put it in 90 degrees, and then beginner stage la irundinga inge varaikum vandu you can stop. Advanced stage la irundinga you can go fully down. The thing you have to remember is your leg மேலே போகும்போது exactly 90 degreesல இருக்கணும். And also when you are doing pendulum மாதிரி ஒரு swing, that's why this exercise is called pendulum. இந்த swing பண்ணும்போது நம்மளோட body and நம்மளோட கால் ஒரு 90 degreesல இருக்கும்போது exactly 90 degreesல தான் போகணும். It should not go like this or like this or இப்படி அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேக் வலிக்கும் and also it will cause unnecessary injury. So make sure that the position is always correct. ஸோ ஸ்ட்ரிங் ஆல்வேஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் எப்படி நினைப்பேன்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் வச்சு தான் என்னுடைய மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ தான் நம்மளுடைய கோரும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம் அண்ட் அதுக்கு உண்டாண்டு கரெக்டான பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் எந்த இன்ஜுரியும் நடக்காது. அண்ட் இஃப் யூ ஆர் அ பிகினர் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு கோ கம்ப்ளீட் டச்சிங் த ஃப்ளோர். நம்ம கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பெண்டுலம் ஃபுல்லி டச் பண்ணுற அளவுக்கு கொண்டு வரலாம். So guys, we have come to the end of the video and in the ella exercise le one important point to remember is deep breathing is very very important. நம்ம எந்த அளவுக்கு deep breathing பண்ணாலும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு activation நடக்கும். And also second thing is that இந்த எல்லா exercises-உம் ரொம்ப உங்களுக்கு effective-ஆ இருக்கும். But ஒரு slow progress தான் உங்களால பார்க்க முடியும். ஏன்னா you have to combine it with the right diet and the right sleep cycle. It is very very important. And இந்த exercise உங்களுக்கு பிடிச்சிருக்கு and இதில் எந்த exercise பிடிச்சிருக்கு எனக்கு comment section-ல சொல்லுங்க. And also don't forget to comment strong core club, because in the series of workouts that I'm sharing with you is specifically for taking care of your core. And of course ninga in the end varaikum vandirkingana you are seriously committed to your fitness routine. So let me know. Take care, stay blessed. Up until next time.